அறநிலைத்துறையில நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகள் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 20 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறாத 4192 கோயில்கள்ல திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைச்சு பாதுகாத்திடக்கூடிய வகையில அரசு நிதி 425 கோடி ரூபாய், திருக்கோயில் நிதி, உபயதாரர் நிதி, பொதுநல நிதி என மொத்தம் 560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 352 திருக்கோயில்களை திருப்பணிக்கு எடுத்துக்கிட்டு இதுவரை 87 திருக்கோயில்களை குடமுழுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 12,931 திருக்கோயில்கள்ல 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 29,479 திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல 4,346 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 16,756 பணிகள் நிறைவேற்றிருக்கு. மேலும் உபயதார நிதி மூலமாக 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 12,220 திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. கோயில் சொத்துக்களை மீட்கணும் என பெருமுயற்சி எடுத்து அதிலையும் சாதனை படைச்சிருக்கிறோம். 8,423 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,106 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கோம். கிராமப்புற திருக்கோயில்கள், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களுக்கான திருப்பணி அந்த நிதி உதவி தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2,50,000 ரூபாய் உயர்த்தி 10,000 கோயில்களுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறோம். கோயில்கள்ல திருப்பணியோடு அறப்பணிகளையும் செய்யணும் என்று முடிவு செஞ்சு 19 திருக்கோயில்கள்ல முதலுதவி மருத்துவமனைகள் அமைச்சிருக்கிறோம். ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு 4 கிராம் தங்கத்தாளி, பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி உள்ளிட்ட 70,000 மதிப்புள்ள சீர்வரிசைகளோட திருக்கோயில் சார்பா 2,800 திருமணங்களை நடத்தி வச்சு முடிச்சிருக்கிறோம். 165 மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கும் திருமணங்கள் நடைபெற்றிருக்கு. 2 திருக்கோயில்களை செயல்பட்டு வந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இப்போ 12 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தியிருக்கிறோம். 764 திருக்கோயில ஒருவேளை அன்னதான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். திருக்கோயில்களை தலவரலாறு, தலப்புராணம், கட்டடக்கலை, கல்வெட்டுகள் குறித்த 514 தொன்மையான அரிய நூல்களை மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் குறைவுதான். பெரிய சாதனை புத்தகத்தினுடைய சில பக்கங்கள் தான். ஏராளமான சாதனைகள் இருக்கு. கடந்த ஆண்டு 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை நடத்தி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சோம். இன்னைக்கு அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை நடத்திட்டு இருக்கிறோம். வள்ளலார ஏன் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகிற்கு தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். அதனால்தான் பள்ளிகள்ல காலை உணவு திட்டம் முதல் முதியோர்களுக்கான தாய்மான திட்டம் வர அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். வள்ளலார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர். அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை. என்னுடைய பேச்சுகளையும் சமூக வலைத்தள பதிவுகளையும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல, அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அவற்றையெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னையில் வள்ளலார் வாழ்ந்த பகுதிக்கு வள்ளலார் நகர்னு பேர் வச்சார். அந்த வள்ளலார் நகர் பேருந்து நிலையத்தை 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைச்சிருக்கிறோம். மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ வானவராய் சொன்னார, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதும் வள்ளலார் பிறந்தனால தனி பெருங்கருணை நாளாக அறிவிச்சோம். வள்ளலாரின் 200வது பிறந்த நாள், தர்மசாலை நிறுவப்பட்ட 156வது ஆண்டு தொடக்கம், ஜோதி தரிசனம் காட்டுவித்த 152வது ஆண்டு ஆகியவற்றை இணைச்சு 2022 அக்டோபர்ல இருந்து 2021 அக்டோபர் வரை தொடர்ச்சியா ஓராண்டு காலம் 30 விழாக்களை கொண்டாடுறோம். அது மட்டுமல்ல, வள்ளலார் 200 என்ற பேர்ல லட்சணை, அஞ்சல் உரை, சிறப்பு மலை வெளியிட்டு அன்னதானம், மாணவர்களுக்கு இலக்கிய போட்டிகள்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தணும். வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லத்தை புனரமைச்சோம். தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையத்தை
3 நாட்கள் அங்கு அன்னதானம் வழங்கப்பட்டுச்சு. இன்றைக்கு திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலைன்னு பேர் சுட்டி திறந்து வச்சிருக்கிறோம். இந்த சாதனைகளை தொடர்ச்சியாகத்தான் வள்ளலார் பற்றாளரின் கோரிக்கையின் அடிப்படையில் அவருடைய உயரிய கருத்துக்களை, வாழ்க்கை நெறிகளை உலகெங்கும் போற்றி நோக்கத்தோடு இன்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படுது. இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போனா சேகர்பாபுக்கு நிம்மதி இருக்காது, எனக்கும் திருப்தி இருக்காது. அதனால 7 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமா இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும். 2வது அறிவிப்பு, வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசைப்பயிற்சியும் அளிக்கப்படும். 3வது அறிவிப்பு, வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். 4வது அறிவிப்பு, ஸ்பிரிச்சுவல் ஆல்கெமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலைத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும். 5வது அறிவிப்பு, வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். 6வது அறிவிப்பு, மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி ஆகிய இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும். 7வது அறிவிப்பு, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில அமைந்து வரக்கூடிய பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்படும். இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? அதேபோல் இங்க மதிப்பிற்குரிய நம்முடைய கிருஷ்ணராய மாணவராயர் சொன்ன கோரிக்கைகள் உண்டு. தலைநகர் சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது. அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் அமைக்கப்படும். மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும். ஏன் கருத்தில் கொள்ளப்படும் என்பது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். எனவே இந்த மாநாட்டு மூலமாக வள்ளலாரை பற்றி இளைய தலைமுறைக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்தணும்னா, அன்பின் வழியாக சமத்துவத்தை, உயிர்கள் மீதான கருணைய தமிழ் சமூகத்தின் வழியா இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த பேரன்பின் வடிவம்தான் வள்ளலார் அவர்கள். சாதியில, மதங்களில, சமய நெறிகளில, சாத்திர சந்தடிகளில, கோத்திர சண்டையில, ஆதியில, அபிமானத்தை அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணை நீர் அழிதல் அழகல்ல என்று சொல்லி அறிவினரை பரப்பியவர் வள்ளலார் அவர்கள். இந்த சமூகத்தில இறுகி போயிருந்த பழமைவாதிகளையும் மூடத்தனங்களை சாடியவர் அவர். சாதி சமய வேறுபாடுகளால் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அவருடைய பெருங்கனவைத்தான் திராவிட இயக்கத்துடைய உயிர்மிச்சான கொள்கை. அதனால்தான் திராவிட இயக்கம் உருவானதிலிருந்து தொடர்ந்து வள்ளலாரை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், திருமுறை பாடல்களை தொகுத்து ராமலிங்கர் பாடல் திரட்டு என்ற நூலை 1940 வெளியிட்டவர் தந்தை பெரியார். இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழர்கள் முன்பு பெரியார் ஒரு கேள்வியை முன்வைச்சார். தந்தை பெரியார் என்ன கேட்டா தெரியுமா? வடநாட்டு சாமியார்களை போற்று தமிழனே, வடலூர் வள்ளலார் எந்த விதத்தில் தாழ்ந்தவர்னு கேட்டார். இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளலாரின் கொள்கைகளை சமுதாய களத்தில் தந்தை பெரியார் பரப்புரை செய்தார்னு திரு குன்றக்குடி அடிகளாரே சொல்லி இருக்கிறார். அந்த வழியிலே தான் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டு நம்முடைய அரசு, எங்களுடைய கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் என்னுடைய சிந்தனையின் செயல் வடிவம் தான். இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வள்ளலாரை போற்றுவதோடு நம்முடைய பணி நின்றுவிடக்கூடாது. அவருடைய நோக்கங்கள் முழுமையா உணர்ந்து கடைபிடிக்க பாடுபட வேண்டும். அதற்கு இந்த மாநாடு வழி வகுக்கணும். ஏன்னா நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். சமத்துவம் ஊற்றும் அன்பு வழியாம் வள்ளலார் எங்கெங்கும் பரவட்டும், என்றென்று நிலைக்கட்டும். அவர் ஏற்றி வைத்த ஜோதியை போல சுடர் விடட்டும். அணையாத அடுப்பை போல அனைவரின் தேவைகளை நிறைவேற்றி இடர்வோக்கும் இனிய அரசாகவும் நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் திகழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.